இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நான் வந்தது நல்லது என்று சொல்லி சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையாகவே இந்த 14 நாட்களும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே காணப்பட்டிருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நம்முடைய கோட்டையும் அரணுமாய் காணப்படுகிறவர், எல்லா நிலைகளிலும் நம்மை வழிநடத்த போதுமானவர். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஞானமே முக்கியம். ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வேத எழுத்திற்காய் ஸ்தோத்திரம். அவைகள் மாறாதவைகள், அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படும், எங்களை பலப்படுத்தி எங்கள் வெறுமையாய் செல்லாதபடிக்கு எங்களை நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியேனை முற்றிலும் மறைத்து கொள்ளும், உம்மை மாத்திரம் உயர்த்த அடியேனுக்கு கிருபை பாராட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். நான் பிள்ளைகளே என்கிற தலைப்பை கொண்டு உங்களோடு கூட இந்த 2 வாரமும் பேசி கொண்டு வந்தேன். இன்றைக்கும் அதே தலைப்பை நான் தொடர்ச்சியாய் பேச விரும்புகிறேன். ஒருவேளை கேட்கலாம், நீங்கள் சொன்னதையே சொல்றீங்களா, அது வருத்தமாய் இல்லையா என்று ஒருவேளை கேட்கலாம். வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:1. மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, நான் சொல்வது எனக்கு எப்படிப்பட்டதல்ல, வருத்தமல்ல. அது உங்களுக்கு நலமாய், அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். மோசே 5 ஆகமங்களை எழுதினார். ஆதி ஆகமம் முதற்கொண்டு உபாகமம் வரைக்கும் இந்த 5 புஸ்தகங்களையும் மோசே எழுதினார். ஆனால் இந்த 5ஆம் புஸ்தகம் மட்டும் வித்தியாசமான ஒரு புஸ்தகம். 4 புஸ்தகங்களிலே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் மறுபடியும் சுட்டி காண்பிக்கிறார். இதில் உபாகமத்தின் புஸ்தகத்தில், அங்கே ஆங்கிலத்தில் டியூட்ரானமி என்று வருகிறது, தமிழில் உபாகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மலையாளத்தில் ஆவர்த்தன புஸ்தகம் என்று சொல்லுவார்கள். ஆவர்த்தனம் என்றால் மறுபடியும் சொல்லி சொல்லி வருகிற ஒரு காரியம்தான். அதனால் இந்த அருமையான காலை வேளையில நான் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் மறுபடியும் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். நன்றாய் கவனிக்க வேண்டிய இந்த வேத பகுதியை நாம் பல முறை கேட்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த வார்த்தைகளின் மூலமாய் நமக்கு தருவாராக. வசனம் சொல்கிறது, இயேசு விடியற்காலமான போது கரையிலே வந்து என்ன செய்தார்? நின்றார்.
நின்று அவரை இயேசு என்று அவர்கள் என்ன செய்யல, அறியவே இல்லை. இயேசு அவர்களை நோக்கி இவ்விதமாய் ஒரு கேள்வி கேட்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகினும் உங்களிடத்தில் உண்டா? சாப்பிட்றதுக்கு ஏதாகிலும் இருக்கா? அதற்கு அவங்க சொன்ன பதில் ஒன்று இல்லை. நல்லா கவனிங்க. இதில் முதல் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அவருடைய தாற்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரம் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு மறுபடியும் தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான். ஒவ்வொருவருக்கும் தாம் யார் என்பதை வெளிப்படுத்தினார். நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தான் உயிரோடு எழுந்ததை தம்முடைய சீஷர்களும் மற்றவர்களும் விசுவாசிக்கும்படிக்கு 40 நாளளவும் ஒவ்வொருவருக்கும் தன்னை குறித்து காட்சி தருகிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் வாசிக்கும் போது அதை முதலாவது நான் சொல்லிவிட்ட அப்புறம் நான் உள்ளே கடந்து போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 16 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு இயேசு முதல் என்ன செய்திருந்தார்? தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது தரிசனம் யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. அதற்கு பிறகு நாம் வசனத்தில் பார்க்கிற வேளையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், மறைந்து போனார். வசனத்தை பார்க்கிறோம். மறுபடியும் 2 சீஷர்களுக்கு இயேசு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். 3வது காரியம் இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் படிப்படியாய் ஒவ்வொருவருக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் என்ன செய்தார்? வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். ஆனால் பேதுருவுக்கு விசேஷித்த விதமாய் தம்மை வெளிப்படுத்துகிறத குறித்துத்தான் இந்த அருமையான வேத பகுதியிலே நான் வாசிக்க முடியும். நான் ஏன் படிப்படியாய் சொன்னேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அவர் தரிசனமானார். இங்கே பேதுருடைய வாழ்க்கையிலே விசேஷித்த விதமாய் தரிசனமான காரியம் என்ன? அதுதான் விடியற் காலை வேளையில பேதுருவை தேடி வருகிற ஒரு தகப்பனை போல காணப்படுகிற இயேசு. நல்ல கவனிக்கணும். ஏன் அப்படி தகப்பன் என்று சொல்கிறேன் ஒருவேளை கேட்கலாம். அவர்களை பார்த்து இயேசு சொன்ன காரியம் என்ன? பிள்ளைகளே என்று சொன்னார். அவர்களை சாதாரணமாய் நம்முடைய பாஷையிலே சொல்லியிருக்க வேண்டுமானால் எப்படி சொல்லியிருக்கணும்? 3.5 ஆண்டு காலம் என்னோடு கூட இருந்து உண்டு உறங்கி புசித்து எல்லா நன்மைகளிலும் பங்கு பெற்று என் மூலமாய் நடைபெற்ற எல்லா அற்புதங்களையும் கண்ணார கண்ட நீங்களே எனக்கு துரோகம் பண்ணி இப்பொழுது என்ன செய்தீர்கள்? நான் சொன்ன கட்டளையை மறந்து போனீர்களே. நீங்க யாரு? எனக்கு துரோகம் செய்தவர்கள். அருமையானவர்களே, ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம்
நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்து அவர்களோ எனக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார்கள். இப்படிதான் நம்ம சொல்லுவோம், கலகக்காரர் என்று சொல்லி. ஆனால் இயேசு அப்படி சொல்லல. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமாய் இருந்தது? ஒரு தகப்பனுடைய இருதயம், மன்னிக்கும் இருதயமாய் காணப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி என்ன செய்து ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு. பாருங்க, இது யாருக்கு தான் வரும்? தகப்பனுக்கு தான் வரும். துரோகம் செய்தவனே, மறுதலித்தவனே, சத்தியனே தெரியாது என்று சத்தியம் பண்ணினவனே என்றெல்லாம் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லவே இல்லை. ஒரு தகப்பனை போல அவனை ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்பட்டார். ஆகினால் தான் முதலாவது நன்றாய் அறிய வேண்டும், தகப்பனை போல நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். பூலோகத்திலே நம்மை பெற்றெடுத்த தகப்பன்மார் கூட சில நேரங்களில் மன்னிக்க மனமற்றவர்களாய் காணப்படுவார்கள். அவன் எனக்கு இத்தனை துரோகம் பண்ணிட்டான், எவ்வளோ தீமை செய்து விட்டான், எனக்கு விரோதமாய் தன் காலை உயர்த்தினான் என்றெல்லாம் நான் சொல்வோம். ஆனால் கர்த்தர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. தகப்பனை போல நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வந்து, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? இன்னைக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம் கிறிஸ்துவுடைய ஜீவிதத்தில் காணப்பட்டது. அதை முதலாவது நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பனுடைய குணாதிசயம் என்ன? சங்கீதம் 103 வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல என்ன செய்கிறாரா? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இரக்க குணமுள்ள ஒரு நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, இந்த பூலோகத்தின் தகப்பன்மார் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் அதை குறித்து நான் இப்பொழுது சொல்ல வரவில்லை. நம்முடைய கர்த்தரை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அவரை போல இரக்கம் உள்ளவர் வேறு ஒருவரும் இல்லை. அவருடைய இரக்கத்தை குறித்து நான் வசனத்தில் வாசிக்க வேண்டுமானால், தேவனுடைய வசனம் உபாகமத்தின் புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 8 வாசிங்கம்மா. 9 நீ அவைகளை நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ எத்தனை தலைமுறையா? 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்கிறேன்? அவ்வளவு இரக்கமுடையவர். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று புலம்பலின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போமா? புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. முடிவில்லாத இரக்கத்தை உடையவர்தான் நம்முடைய தகப்பன். இந்த தகப்பனை தள்ளிவிட வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம், இவரை விட்டு ஓடி போக வேண்டாம். இவரோடு சேர்ந்திருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதம். பேதுருவுக்கு தெரியவில்லை இவர் கர்த்தர் என்று சொல்லி. ஆனாலும் அவர் செய்கிற காரியம் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளை என்ன செய்கிறவன்? விசாரிக்கிறவராய் காணப்படுகிறவன். அவருடைய தேவைகள், அவருடைய காரியங்கள், அவருடைய சுக துக்கங்களிலே
ஒரு நல்ல தகப்பன் தான் எப்போதும் விசாரிக்கிறவனாய் காணப்படுவான். நஷ்டம் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து சென்றாலும் தகப்பனை போல விசாரிக்கிற ஒரு இருதயம் வேற யாருக்கு இல்லை, தேவனாய கர்த்தருக்கு மட்டுமே உண்டு. இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவர். அதனால்தான் பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர், நல்ல விசாரணைக்காரனாய் காணப்படுகிறவர். அருமையானே, யோசேப்பை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் போத்திபாடி வீட்டிலே ஒரு நல்ல விசாரணைக்காரனாய் காணப்பட்டான். ஆகையினாலே அவனுடைய எஜமான் பார்த்தான், இவன் நல்ல விசாரணை செய்கிறவன், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவன் நிமித்தம் நம்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று அறிந்தவனை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். இந்த காலையில நான் ஒன்று சொல்கிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை மறந்து விடுகிறவர் அல்ல. மூன்றாவது காரியம் நான் சொல்வேன் என்று சொன்னால், அந்த வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர். வசனத்தில் பாருங்க, அவர் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு முன்னேயே இயேசு அவருடைய நிலைமையை அறிந்துதான் கடற்கரையிலே வந்து என்ன செய்தார், நிற்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை அவருக்கு நன்றாய் தெரியும். நாம் சங்கீதம் 139 வாசிக்கிறோமே, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு தெரியாதா என்று ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். சகலவற்றையும் அறிந்தவர். அருமையானே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். நான் உதாரணமாய் ஒன்று சொல்வேன் என்றால், வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நான் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் என்ன செய்தார், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீஷர்களை சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு என்ன செய்யுங்கள், போங்கள் என்று சொல்லி. அவர்கள் அக்கறைக்கு போக பிரயத்தனம் பண்ணி படகு ஏறினார்கள். ஆனால் நடுராத்தில் அவர்களுக்கு எதிராய் காற்று வீசினபடினாலே தங்களால் ஆன மட்டும் பிரயத்தனம் பண்ணினார்கள், முன்னேறி போகவே முடியவில்லை. அங்கு ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதை அவர் என்ன செய்தாராம், என்ன செய்தார்? மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வாசிப்போமா வசனத்தை? இருபத்தி 4வது வசனம். மார்க் 6:48 வாசிங்க, அதை வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் என்ன செய்தார்? எங்க இருந்தார் அவரு? அவர்களோடு இருந்தாரா? வசனம் சொல்லுகிறது இல்லை, அவர்களோடு கூட காணப்படவே இல்லை. அவர் தனிமையாய் ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். ஆனால் நடுக்கடலிலே அவர்கள் சிக்குண்டு காற்றினால் எதிர்காற்றினாலே தடுக்கப்பட்டு அவர்கள் முயற்சி பண்ணின எல்லா முயற்சிகளிலும் வருத்தப்படுகிறத அவர் என்ன செய்தார்? கண்டார். இன்றைக்கு உங்களுடைய வருத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எதினாலே வருத்தப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். 12 வருஷமாய் இரத்த போக்குள்ள அந்த ஸ்திரீயை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அநேக வைத்தியர்களால் மிகவும் என்ன செய்தால் வருத்தப்படுகிறவளாய் காணப்பட்டார். எந்த வைத்தியமும் அவளுக்கு சுகத்தை தரவே இல்லை. வருத்தத்தின் மேல் வருத்தம். அருமையானே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வருத்தங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உங்களுடைய விசாரங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உங்களுடைய சரீரத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். உங்களுடைய வருத்தங்களை மாற்றும்படி, உங்களுடைய வேதனைகளை நீக்கும்படிக்கு அவர்தான் சொன்னார், உன் வேதனை நீங்கி
சுகமாயிருந்த அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரே, இங்கே படகிலேயே ஏறி காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு அவர் படகுல ஏறின உடனே காற்று என்ன செய்தது, கடலும் அமர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கரைக்கு போய் சேர்ந்தார்கள். உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் ஒருவரே உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். உங்களுடைய நிலைமை நன்றாய் தெரியும். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு காலையில வந்திருக்கிறீர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில், நீங்க என்னத்தை யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எல்லாம் தெரிந்தவர் தான் நம்முடைய தகப்பன் என்பதை மறக்க வேண்டாம். அடுத்த காரியத்தின வசனத்தில் வாசிக்கும் போது 6வது வசனத்தில் 21:6, அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை என்ன செய்யுங்கள், போடுங்கள். அவர் நல்ல ஆலோசனைக்காரர். அவரை போல ஆலோசனை சொல்லுகிற ஒருவர் இந்த உலகத்தில் இல்லையா? அருமையானே, அவர் எப்படி ஆலோசனை சொல்வாராம்? சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அவர் காட்டுகிறவர். அடுத்தது, உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறாரே. அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்கிறார் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரா. ஆயினால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஏசாயா 9:6, அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனைகள் என்றும் நிலை நிற்கிறதாய் காணப்படும். இன்றைக்கு நாம் யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம்? மனுஷரிடத்தில் தேடி போய் ஆலோசனை கேட்டு அதனாலே தோற்று போன எத்தனையோ அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோமா? நன்றாய் கவனியுங்கள். நான் இந்த காலைவெளியில் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், 2 சாமுவேலின் புஸ்தகம். நான் இந்த காலையில் எழுதி கொண்டு வந்ததை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். அது எனக்கு நன்றாய் தெரியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போமா? பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தார். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு, பாருங்க, தாவீது எதை செய்தாலும் அவன் என்ன செய்தான்? கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டான். படிக்கிற காரியமானாலும் சரி, வேலைக்கு போகிற காரியமானாலும் சரி, அது எதை செய்தாலும். இந்த காலையில் ஒரு வசனத்தை வாசிங்க, நீங்கள் எதை செய்தாலும் எதற்கென்று செய்யுங்க? கர்த்தருக்கென்று. கர்த்தரிடத்துல கேட்டு செய்யுங்க. மனுஷனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? விருதா என்று வேதம் சொல்கிறது. நம்ம மேல பொறாமை கொண்டு கூட சில ஆலோசனைகளை சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய ஆலோசனையே என்றென்றைக்கும் என்ன செய்யும்? நிலை நிற்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தாவீது கேட்டான், எப்ரோனுக்கு போனான். எப்ரோன் என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம். ஐக்கியத்தின் இடத்திற்கு அவன் கடந்து போன போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானே, அதே தாவீதுதான் மறுபடியும் கர்த்தரிடத்தில் ஒரு முறை விசாரிக்கிறவனாய் காணப்பட்டார். வசனத்தை நான் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் என்ன செய்வேன்? நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். போனான், ஜெயம் பெற்று வந்தான். மறுபடியும் வந்தார்கள். மறுபடியும் வந்தபோது என்ன செய்தான்? மறுபடியும் ஆலோசனை கேட்டார். இன்னைக்கு அநேக சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல ஆலோசனை சொல்லிவிட்டார், அப்படியே நாமும் செய்வோம் என்று அல்ல. கர்த்தர் வித்தியாசமான ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். முன்பு சொன்னது போலவே அவர் சொல்லுகிறவர் அல்ல.
அவர் வித்தியாசமா, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. இரண்டாவது மறுபடியும் விசாரித்தான். கர்த்தர் சொன்னார், பின்னே போ, முசுக்குட்டை செடிகளின் நுனியிலே ஒரு இறைச்சல் உண்டாயிருக்கும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்னே என்ன செய்கிறார்? புறப்பட்டு போயிருக்கிறார் என்பதை அறிந்து போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அப்படியே நடந்ததை கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இந்த காலையிலே தேவன் நல்ல ஆலோசனைக்காரர். அருமையாளே, எங்கே மீன் இருக்கும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். இதுவரைக்கும் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள், மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், உங்கள் வலது புறமாக உங்கள் வலைகளை என்ன செய்யுங்கள்? போடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அகப்படும். ஐயா, ராத்திரி எல்லாம் போட்டையா, அது ஒன்று சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அதில் மரியாள் மிகவும் நேர்த்தியான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வேலைக்காரரை பார்த்து சொன்னால், கலிலேயா உள்ள கானா ஊரில் நடந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது வேலைக்காரரை பார்த்து மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இன்றைக்கு நாம் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்கிறோமா? அல்லது நம்முடைய யோசனையின்படியும் நம்முடைய ஆலோசனையின்படி நாம் செய்கிறோமா? நம்முடைய யோசனையின்படி செய்வோமானால் தோல்வியும் அவமானம் தான் வரும். அநேக சமயத்தில் தேவனுடைய ஊழியர்கள் ஜெபித்து சொல்கிற ஆலோசனையை கூட சில பேர் கேட்கிறது இல்லை. அதில் முடிவு எப்படி இருக்கிறது? துக்ககரமாய் காணப்படுகிறது. நான் வேதனையோடு சொல்கிறேன். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்லட்டும், கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கிற ஆலோசனை. அவரிடத்தில் நம்முடைய ஆலோசனையை கேட்போமா? அருமையானே, யோசுவா எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சமயம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்காதபடியினாலே அவனுடைய பக்கத்து ஊரிலே காணப்பட்டவர்கள் அவனை ஏமாற்றுவர்களாய் காணப்பட்டார்கள். கிபியோனியர் என்று சொல்லப்பட்டவர்கள் தங்களுடைய பக்கத்து ஊர் அவர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் தந்திரமாய் ஆலோசனை பண்ணினார்கள். பீரலும் பொத்தலுமான பைகளை கொண்டு வந்தார்கள். அவருடைய பாதரட்சிகளும் பீந்து போன பாதரட்சிகளாயிருந்தது. துருத்திகள் பீரலும் பழையதுமாய் காணப்பட்டது. பழைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு வந்தார்கள். யோசுவாவை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் தூர தேசத்திலிருந்து என்ன செய்கிறோம்? உங்களை குறித்து கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையானே, கேள்விப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் பொய் சொல்கிறவர்களாய் காணப்பட்டார். ஆனால் ஒன்று நன்றாய் கவனிங்க, யோசுவா ஆலோசனை கேளாதபடியினாலே அவருடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இந்த காலையில் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். சிறிய காரியமானாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலாமா? இதை செய்வதற்கு உம்முடைய வழிநடத்தல் எனக்கு தேவை. ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்தினால் ஒழிய நான் உம்முடைய ஆலோசனைக்கு விரோதமாய் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன். அருமையானே, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள் வரும், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் தடைகள் வந்தாலும் அதற்கு பின்னே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இது நன்றாயிருக்கும், ஆனால் கர்த்தரோ அதை எந்த வகையிலாயிலும் தடை செய்கிறார். ஆனால் அதற்கு பின் வருகிறதோ முந்தினதை பார்க்கிலும் எப்படிப்பட்டதாயிருக்கும்? மேன்மை உள்ளதாய் காணப்படும். அடுத்த காரிய கர்த்தருடைய வசனத்திலே வாசிப்போமானால், அவர் போஷிக்கிறவராய் காணப்பட்டார். அங்கே 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். யோவான் 21:9. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியில். அடுத்த வசனம்.
அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தார். நம்முடைய நல்ல போஷகர் அவர் ஒருவர் தான். எத்தனை பேர் கர்த்தராலே நாம் போஷிக்கப்படுகிறோம்? கர்த்தர் தான் எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். வேற யாரும் இல்லை. என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய கை பலனோ அல்லது என்னுடைய படிப்பு பட்டம் இதனை சம்பாதிக்க எனக்கு வகை செய்கிறது, அதனாலே நான் புசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் சொல்ல முடியாது. கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தால் தான் நான் உண்ணவும் புசிக்கவும் முடியும், அதில் சந்தோஷமாக இருக்கவே முடியும். இங்கே கர்த்தர் அவர்களுக்கு தான் ஆகாரம் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் இரவெல்லாம் மீன் பிடித்து களைத்து போயிருந்தார்கள். இனி வந்து அவர்கள் மீனை அல்லது அப்பத்தை செய்து சாப்பிட சமயம் இல்லை. ஒரு தாயை போல அவர்களிடத்தில் என்ன செய்தார்? ஆகாரத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை போஷிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். சற்று நேரத்துக்கு முன்பு கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம். ஆகாயத்து பறவைகளை பார்க்க நீங்கள் எவ்வளவோ எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்களாய் இருக்கிறேன் என்று கேட்டோமே. கர்த்தர் நம்மை போஷிக்கவும் உடுத்துவிக்கவும் அவர் நல்லவராய் காணப்படுகிறார். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை போஷிக்க போதுமானவர். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயம் மனதுருக்கத்தினால் அன்பினால் நிறையப்பட்ட ஒரு இருதயமாய் இருக்கிறது. வனாந்திரத்தில் 3 நாளாய் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்தும் பிலிப்பிடத்தில் கேட்டார், இத்தனை ஜனத்திற்கு எங்கே அப்பத்தை வாங்கலாம் என்று சொல்லி. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், பிலிப்பு 200 பணத்துக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் அது என்ன செய்யாதே, போதாதே என்று சொன்னார். ஆனால் இயேசு தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார். என்ன கேட்டார்? உங்களிடத்துல என்ன இருக்கிறது? நாம் என்னத்தை வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய கையில என்ன இருக்கிறது? அந்திரேயா உடனே சொல்லுகிறான், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. இயேசுவிடத்தில் அதை வாங்கி கொண்டு வந்தான். இந்த பிள்ளையாண்டானுக்கும் கொடுக்கிற மனது இருந்தது. இயேசு வாங்கி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அதை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் திருப்தியா என்ன செய்தார்கள்? புசித்தார். அவருடைய மனதுருக்கத்தை தான் நாம் இந்த காலை வேளையில பார்க்க வேண்டும். அவரை போல மனதுருக்கம் உள்ள தேவன் வேற ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் நாம் ஆமோதிக்கிறோம்? அவராய் மனதுருக்கம் உள்ளவராயா, என் மேல் மனதுருக்கம் உடையவராய் காணப்படுகிறார். அவருடைய மனதுருக்கத்தை குறித்து சொல்லும் போது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் என்ன செய்வார்? யார் மேல மனதுருக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார்? துன்மார்க்கனை மேலும் அக்கிரமக்காரன் மேலும். எப்போது அவன் தன் வழிகளையும் தன் நினைவுகளையும் விட்டு என்ன செய்யும் போது? கர்த்தரிடத்திலே திரும்பும் போது. அவர் மனதுருக்கம் உள்ளவர். மாத்திரமல்ல, வசனம் சொல்கிறது, அவர் மன்னிக்கிறதற்கு என்ன செய்யப்பட்டவர்? தயை பெருத்தவராய் காணப்படுகிறார். திரளான ஜனத்தை அவர் கண்டபோது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் காணப்படுகிறார் என்று அவர்கள் மேல் மனதுருக்கம் கொண்ட கர்த்தர் தானே அவர். இந்த காலை வேளையில் உங்கள் மேல் மனதுருக்கம் உடையவராய் காணப்படுகிறார் என்று நான் தைரியமாய் சொல்லுகிறேன். உங்களுடைய விசாரங்கள், உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளே என்று அழைத்ததோடு மாத்திரமல்லையா, அவருடைய தேவைகளையும் சந்திக்கிறவராய் கர்த்தர் காணப்பட்டார். அடுத்த காரியம், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பேதுருவை பார்த்து
தன்னுடைய இருதயத்திலே இருந்த ஒரு கேள்வியை கேட்கிறவராய் காணப்படுகிறார். அங்க வசனத்தில் வாசிக்கிற 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? மற்றவர்களை பார்க்கிறோம், உன்னோடு கூட மீன் பிடிக்க 7 பேர் வந்தார்களே, இவர்களை பார்க்கிறோம், நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு காரியம், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை பார்க்க நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த சபை கூடுகையிலே வந்திருக்கிற மற்றவர்களை பார்க்க நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நாம் என்ன சொல்வோம்? பேதுரு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான், ஆண்டவரே நீர் அதை அறிவீர். மறுபடியும் 2ஆம் விசை கேட்டார். அதற்கு பேதுரு அதே பதிலை சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இப்போ ஆண்டவர் அவனுடைய பாணியிலேயே வந்து விட்டார். என்ன கேட்கிறார்? பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் மிகவும் துக்கப்பட்டு சொல்கிறார், ஆமா ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் அவனை நம்பி ஒரு பொறுப்பை அவன் கையில கொடுக்கிறார். இன்றைக்கு யாருடைய கையில பொறுப்பு அதிகமாய் கொடுக்கப்படும் என்றால் உண்மை உள்ளவன் கையிலே கர்த்தர் பொறுப்பை தருகிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அந்த அன்பிலே கலங்கம் இல்லை, அந்த அன்பிலே பியூரிட்டி லவ் என்று சொல்வார்கள். அந்த பியூர் லவ், உண்மையாகவே நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே என்று அவன் மனங்கசந்து சொன்ன போதுதான் அவனை பார்த்து சொன்னார், ஆடுகளை என்ன செய்வாயாக? மேய்ப்பாயாக. ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கையில பொறுப்புகளை கொடுக்க வேண்டுமானால், உத்தரவாதம் உள்ள ஒரு வேலையை கொடுக்க வேண்டுமானால், நாம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய அன்பை குறித்து தான் இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பேச போகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாய் காணப்பட்டாலும் மறுபடியும் பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுருவே உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன். நீ இளைஞனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டாய், உனக்கு இஷ்டமான இடத்திற்கெல்லாம் என்ன செய்தாய்? கடந்து போனாய். ஆனால் நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது நீ கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உனக்கு என்ன செய்வான்? அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம். பேதுருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறிற்று. எப்போது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அது நடந்தது. அருமையானே, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். கர்த்தர் எனக்கு சொல்லுவாரா? இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறார்கள். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றேன், இவங்க தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தரிடத்தில் அமர்ந்து காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை, உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை உங்களை கொண்டே அவர் சொல்லுகிறவராய் காணப்படுவார். நீ 2வது காரியத்துக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:18. சற்று வேகமாய். என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன செய்வோம்? பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன செய்ய கடவோம்? கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதுதான் 2வது காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சந்தித்த விதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டிய காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா வார்த்தையில் அல்ல, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், அது சொன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன், ஒரு புருஷன் தன் மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒன்று செய்யாமல் இருப்பான் என்றால் அவனுடைய வார்த்தை தான் அவனை ஏமாற்று.
அவனை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? அவனுடைய தேவையை சந்திக்கிறவனாய் அவன் காணப்பட வேண்டும். கிரியையிலே தான் அன்பை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்தி காட்ட முடியும். நாம் கிரியையிலே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அருமையானே, அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அதிகமாய் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்? அன்பு கூறுகிறவராய் காணப்பட்டார். ஒரு ஸ்பெஷல் லவ் அவரிடத்தில் இருந்தது. அதனால்தான் இயேசுவின் மார்பிலே அவர் என்ன செய்திருந்தார்? சாய்ந்து கொண்டிருந்த மனுஷன். அருமையானே, அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 22:36. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் பார்த்தீங்களா? அன்பு கூறுதல் என்றால் இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கூட நாம் அன்பு கூற வேண்டும். நம்ம முழுமையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமா அல்லது பேருக்காய் அன்பு கூறுகிறோமா? இந்த அன்பை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? வசனத்தில் வாசிக்கும் போது 40வது வசனம், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் என்ன செய்திருக்கிறது பாருங்க. நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, பிறனிடத்திலும் என்ன செய்? அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கும். இதே வசனத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது சற்று வித்தியாசமாய் நான் வாசிக்கலாம். வாசிப்போமா? 33வது வசனம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் எப்படிப்பட்டது? பார்த்தீங்களா? இதை பார்க்கும் போதே நமக்கு மற்றொன்று ஞாபகம் வர வேண்டும். எது? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். இங்கே சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் எது முக்கியமாக இருக்கிறது? அன்பு கூறுவதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாம் கர்த்தரிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம்? முழுமையான அன்பைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ அறகுறை அல்ல, முழுமையாய் கிறிஸ்துவை நேசிக்கிற முழுமையாய் நேசிக்க வேண்டியது அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். முழுமையாய், அதில் யாதொரு வித்தியாசமான நினைவுகளும் காணப்படலாகாது. நாம் எவ்விதமாய் அன்பு கூறுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த அன்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் என்ன செய்தாளே? அன்பு கூர்ந்தாள். பாத்தீங்களா? அப்ப மிகவும் அன்பு கூர்ந்தவள் என்ன செய்தால்? பரணி தைலத்தை கொண்டு வந்தாள். 1 வருஷம் அவள் வேலை செய்து வாங்கின அந்த பரணி தைலத்தை கொண்டு வந்து சற்று நேரத்துக்குள்ள ஊற்றி விட்டாள், உடைத்து ஊற்றி விட்டாள். அதுதான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார். அவளிடத்துல காணப்பட்ட குணாதிசயத்தை குறித்து பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மை பாராட்ட வேண்டுமானால் கர்த்தர் நாம் இவ்விதமாய் செய்யக்கூடுமா? நம்முடைய திரளான பாவங்களை நமக்கு மன்னித்திருக்கிறாரே. நாம் ஒருவேளை அந்த ஸ்திரியை போல காணப்படவில்லை என்றாலும் நாம் செய்த குற்றங்கள் எத்தனை, பாவங்கள் எவ்வளவு, எத்தனை பொய் சொல்லி இருக்கிறோம், எத்தனை முறை கோபம் அடைந்திருக்கிறோம்,
எத்தனை முறை மற்றவர்களை ஏசி இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறதற்கு எப்படிப்பட்டவர்? சற்று நேரத்துக்கு முன்பு வாசித்தோம், தயை பெருத்தவராய் இருக்கிறாரே. நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் ஆனால் கர்த்தரை எவ்வளவாய் நேசிக்கிறோம். நாம் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறோமா? அந்த ஸ்திரீயை குறித்து இயேசு சொன்னார், இவள் மிகவும் என்ன செய்தாலே? அன்பு கூர்ந்தாலே. நம்முடைய நேசம் அல்லது அன்பு மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாய் காணப்பட வேண்டும். ஏன் அன்பு கூற வேண்டும்? அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. போதுமா? அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பிரியமானவர்களே, இல்ல வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்யப்படுகிறோம் பாருங்க. ஏன் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை பார்த்து யார் என்று அழைக்கிறார்? பிள்ளைகளே என்று அழைக்கிறார். அது யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறாரே. எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம்? நமக்கு நன்றாய் தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தார் பாருங்க. அவர்களுக்கு அதிகாரம். என்ன அதிகாரம்? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றவர்கள்? நல்ல சொல்லுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலே இந்த காலையில ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். பிதாவானவர் நம்ம மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது. யோசித்திருக்கிறோமா? இந்த ஸ்தானத்திற்கு நான் வருவதற்கு எவ்வளவாய் அவர் என்மேல் அன்பு பாராட்டி இருக்கிறார். நீ எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு சொல்லுகிறார், அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களோ, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களோ, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரோ, நம்பிக்கை இல்லாதவர்களோ, இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்பதை பாருங்க. இப்படிப்பட்டவர்களா இருந்த நம்மைத்தான் என்ன ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்? ஒரு உன்னதமான ஸ்தானம். இது தேவனுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லையா? உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு வார்த்தை பிசாசின் பிள்ளைகள் என்று. ஆனால் நாம் பிசாசின் பிள்ளைகள் அல்ல. பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்த நம்மை, அவனுடைய பிடியிலே காணப்பட்ட நம்மை கர்த்தர் கிருபையாய் என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறாரே. விடுவிக்கப்பட்ட தேவ ஜனம். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை துக்கத்தில் வைத்திருந்தார். ஆனால் மோசேயை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்து அவன் கையிலிருந்து என்ன செய்தார்? விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். அதே நிலைமைதான் இயேசு சிலுவையில தொங்கின போது. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அங்கே 13ஆவது வசனத்திலிருந்து பாருங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்து என்னத்தை மன்னித்தார்? அக்கிரமத்தை மன்னித்தார்னு சொல்லி இருக்கா? அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. நல்ல கவனிக்கிற கர்த்தருடைய வசனத்தை, அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில பாவத்தை மட்டும் மன்னிக்கிறார், அப்படி அல்ல.
நாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 103ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிங்க. அக்கிரமங்கள் எல்லாம் இங்க என்ன சொல்லி இருக்கு? அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்து மன்னித்து. அடுத்த வசனம், நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவருடைய கையிலிருந்து உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தார்? ஹல்லேலூயா! அவருடைய கையில் இருந்த துரைத்தனங்களை அதிகாரங்களையும் கர்த்தர் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார். எவ்வளவு பெரிய கிரியை செய்திருக்கிறார். இப்படித்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு எவ்வளவு பெரிது தெரியுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 4:9 மன்னிக்கணும் 19வது வசனத்தை வாசி. 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்தாராம்? யாரு அன்பு கூர்ந்தது? நீங்களா? நானா? கர்த்தரை நேசித்தது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆயனத்தன் வசனம் சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அன்பு கூற எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்பவே தீபாவளி வந்துருச்சா? நல்ல கவனிப்போம். இந்த காலையில என்னை கேட்கிற தேவ ஜனமே, முந்தி நம்ம நினைக்கவே இல்லை. நான் கர்த்தருடைய வசனத்தின்படி சொல்ல வேண்டுமானால், ஊரிலே ஒருவனும் வம்சத்துல 2 பேருமாய் தெரிந்து கொண்ட கர்த்தர், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்தபடியே தெரிந்து கொண்டபடியே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளின்படி நம்மை அவர்தான் தெரிந்து கொண்டார். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவர் செய்த காரியம், முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய தெரிந்தெடுப்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்க அருமையானே. இந்த 4:19 சொல்கிறார், அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தபடினால் என்ன செய்தாராம்? யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவன் என்ன செய்யாமல் கெட்டு போகாமல் எதைக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை அவர்களுக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஐயா, எவ்வளவாய் சிலுவையின் மரண பரியந்த அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக என்ன செய்தாரா? யாராவது உயிரை கொடுப்பாங்களா? வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். எடுத்தவங்களை வாசிக்கலாமா? 7-8 வசனங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை பார்த்தீங்களா? அவர் மரித்ததினாலே தமது அன்பை என்ன செய்திருக்கிறார்? விளங்க பண்ணியிருக்க. அதைத்தான் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3:14 அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்பை அறிந்திருந்தோமானால் அவரை விட்டு ஒரு நாள் நாம் விலகவே மாட்டோம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல. ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை
பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்தார்? அவர் சிலுவையில நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாவத்தை முற்றிலுமாய் என்ன செய்தார்? ஆக்கினை தீர்க்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையில ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். நமக்கு இவ்வளவாய் பாடுபட்டாரே, உச்சந்தலம் மேற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளவு காயங்கள், அடிக்கப்பட்டது, துப்பப்பட்டது, இழுக்கப்பட்டது, பாரமான சிலுவையை சுமந்து தெருக்களிலே அவரை அழைத்து கொண்டு போனது எல்லாம் யாருக்கு? நமக்காக அல்லவா? அதனால்தான் ரோமர் 8:32 வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்கிறது, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. பார்த்தீங்களா, அவரையே ஒப்பு கொடுத்து விட்டாரே, அவரோடு கூட மற்றதெல்லாம் தர மாட்டாரா? உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தர மாட்டாரா? உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை தர மாட்டாரா? உங்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்பை கர்த்தர் தர மாட்டாரா? உங்களுக்கு வேண்டிய என்ன நன்மை வேண்டும் அந்த நன்மையை கேட்கும் போது அவர் தருகிறவர் ஆயிட்டே. நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். இந்த காலையில உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவிதத்தில் நன்மை செய்யும். கேளுங்க, கர்த்தர் செய்ய வல்லவர். அடுத்தபடியாய் அன்பு கூறுதல் என்றால் என்ன? எப்படி நாம் அன்பு கூற வேண்டும்? வாசிப்போமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அன்பு கூறுதல் என்றால் என்ன? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே. அவரிடத்தில் என்ன செய்வதா? நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எது கற்பனை? வசனம்தான் கற்பனை. வேற நம்முடைய கற்பனை உலகத்துக்கு போயிடக்கூடாது. வேத வசனமாகிய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கை கொள்கிறோமா? வசனத்தை கை கொண்டு நடக்கிறோமா? இன்னொரு காரியம் செய்யணும். சங்கீதம் 97:10 வாசிங்க. சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை என்ன செய்யுங்க? வெறுத்து விடுங்கள். அப்ப நீங்க அன்பு கூறுவீர்களானால் செய்ய வேண்டிய காரியம், உண்மையான அன்புக்கு அடையாளம் என்ன? தீமையை, பாவத்தை வெறுப்பதே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் வெறுக்கிறோமா? தீமையை வெறுக்கிறோமா? பொல்லாப்பை வெறுக்கிறோமா? மனுஷரை வெறுக்கிறோம். அவங்க சரியில்லை. அழகா இருந்தா சில பேர் நேசிப்பாங்க, கொஞ்சம் கருப்பா இருந்தா நேசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா அவங்கள ஏளனமா நினைப்பாங்க. அல்ல, நல்ல கவனிங்க, இதல்ல காரியம். தீமையை வெறுப்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பாவத்தை வெறுக்க வேண்டும். இயேசு நம்மிடத்துல பாவத்தை தான் வெறுத்தார், அல்லாதபடிக்கு பாவியை வெறுக்கவே இல்லை. அவர் பாவியை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். அருமையானே, அவரிடத்தில் அன்பு கூறுவதனாலே நமக்கு ஆசீர்வாதம் என்ன? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. சற்று வேகமா ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கேட்டு வாசித்தாலே ரொம்ப பயமா இருக்கா? சொல்லுங்க, இந்த வசனம் வாசித்தா பயமா இருக்கா? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால், அப்ப அன்பு கூர்ந்தால் எப்படி இருப்பான்? ஆசீர்வாதம். அதான் கணக்கு. நல்ல முதல் காரியம், நல்ல கவனிங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்முடைய முற்பிதாக்களை போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம்
34 35 வசனங்கள். யோவான் 13 34 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நான் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள். அப்ப நீங்க யாரு சொல்லுங்க? நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நாம் எத்தனை பேருக்கு அவருடைய சீஷராக இருக்கிறோம்? விளங்குச்சா? சீஷராக இருக்கிறது என்றால் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். எத்தனை பேர் அவரை பின்பற்றுகிற சீஷராக இருக்கிறோம்? நல்ல சத்தமா. மூன்றாவது காரியம் சற்று வேகமாய், நேரம் இல்லாதபடினாலே, யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். இந்த வசனம் புரிஞ்சுதா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை என்ன செய்வான்? கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில். யார் நாங்கள் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவரோ அவனிடத்தில் வந்து அவனோடு கூட என்ன செய்வார்களாம்? வாசமாய். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி வல்லிலே சொல்லுவோமா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? வாசமாய். நான் விவரித்து சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. அடுத்தொரு இந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து பாருங்க, தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அப்ப மனைவியை நேசிக்கிறது எப்படி? தன் சொந்த சரீரமாக என்ன செய்து பாவித்து. அதனால்தான் வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராய் காணப்படுகிறார். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி விட்டார். அவன் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு அவன் மனைவியோடு என்ன செய்வான்? இசைந்திருப்பான். இருவரும் எப்படி இருக்கிறார்கள்? அப்ப தன்னுடைய மாம்சமாகிய மனைவியை எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுதல் மிக முக்கியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 4:8. இன்னொரு 2 வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை. பார்த்தீங்களா? அன்பு எப்படி செலுத்தணும்? ஊக்கமாய் செலுத்தணும். ஏதோ பேருக்கு அல்ல, கடமைக்காக அல்ல, ஊக்கமாய். அன்பு ஒரு நாள் குறையவே கூடாது. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? கர்த்தரிடத்தில் ஆதியில கொண்டிருந்த அன்பை இன்றைக்கு இருக்கா? குளிர்ந்து போயிருக்கிறோமா? ஊக்கமான அன்பு செலுத்துங்கள். அடுத்த 2வது ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து. போதுங்க. எப்படி இருக்கக்கூடாது? ஊக்கமாய் அன்பு செலுத்துங்க. உங்கள் அன்பு எப்படி இருக்கக்கூடாது? மாயம் பண்ணுகிறதாய் காணப்படக்கூடாது. மாயம் இல்லாத ஒரு அன்பு தான் நமக்கு தேவை. கடைசியா இந்த அன்பு எதுவரைக்கும் இருக்கணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து
தாம் இவ்வுலகத்தில் இருக்கிறபடியே தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும். பாத்தீங்களா? அப்ப நம்ம எது வரைக்கும் அன்பு வைக்கணும்? கடைசி வரைக்கும், நம்முடைய ஜீவன் போகும் வரைக்கும், அல்லது கர்த்தருடைய வருகை வரும் வரைக்கும். நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்முடைய இந்தியாவிலிருந்து ராக்கெட்டை எங்க அனுப்பிச்சிருக்காங்க? செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். பல நாடுகள் அனுப்பியிருக்கு. அதில் நம்ம இந்திய நாடு செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிருக்கு. அந்த ராக்கெட்டுடைய செலவு எவ்வளோ தெரியுமா? அதனுடைய எரிபொருள் செலவு மட்டும், முழு செய்கிற செலவு இல்லை, எரிபொருள் செலவு. செவ்வாய் கிரகத்துக்கு போக வேண்டிய எரிபொருள் செலவு 140 கோடியே 80 லட்சம் ரூபாய். எவ்வளோ? கொஞ்சம் பணமா? எவ்வளோ பெரிய பணம். இத்தனை பணத்தை வைத்துதான் இங்க இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் இது என்ன செய்யறான்? ராக்கெட்டை அனுப்புகிறான், ஏதோ ஆராய்ச்சி பண்ணுகிறதுக்கு. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நம்முடைய கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்கும் போது இந்த சரீரம், மண்ணுக்குரிய இந்த சரீரம், அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம், நாற்றம் பிடித்த இந்த சரீரம் ஒரே நிமிஷத்துல என்ன செய்யும்? மறுரூபமாக்கப்பட்டு எந்த எரிபொருளும் தேவையில்லை. அடுத்த நிமிஷத்துல எங்க இருப்போம்? கர்த்தரோடு கூட இருப்பையா. 140 கோடியும் வேண்டாம், 1 கோடியும் வேண்டாம். கர்த்தருடைய கால சத்தம் கேட்டா மண்ணிலே புதைந்திருக்கிறவர்கள் ஒருவேளை எழும்புதான் மிச்சமாயிருந்தால் அவர்களும் ஒரு புத்தன் சரீரத்தோடு எழும்புவார்கள். உயிரோடு நாம் இருந்தால் நாமும் என்ன செய்யப்படுவோம்? இயேசுவோடு இருப்போம். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் அன்பு உள்ளவர்களாய் காணப்படுங்க. ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் நம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். எங்களுடைய அன்பு மாயமற்றதாகவோ, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அல்லது கலப்புள்ளதாகவோ காணப்படாதபடிக்கு முடிவு பரியந்த நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவிச்சு. வார்த்தையினால் அல்ல ஐயா, அவசரத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் இடத்துல அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு போதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.